வணக்கங்கண்ணா. வணக்கம். இந்த வாரம் சந்தை நிலவரத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த வாரம் சந்தை நிலவரம் பரவாயில்லைங்க. மாடுகள் நிறைய வந்துருந்துச்சு, கஸ்டமரும் நிறைய வந்திருந்தாங்க. கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தாலும் 3 எருமை பெரிய பெரிய எருமை எடுத்து கொடுத்துருக்கோம். அது போக வந்து மாடு ஒரு 10-15 மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். எந்தெந்த ஊருக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க? செங்கல்பட்டு, கும்பகோணம், அடுத்தது தருமபுரி, அடுத்தது கேரளா, அடுத்தது ஊட்டி, இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம். எல்லாம் லாங்காக தான் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம். எல்லாமே வேற வேற கிளைமேட்டு. ஆமாம், எல்லாருக்கும் அது ஏற்ற மாதிரி. வெயில் உள்ள ஆளுகளுக்கு வெயில் தாங்குற மாதிரி எடுத்தோம். இப்போ கூலிங்கான ஏரியா மாடு அதுக்கு தகுந்த மாதிரி மாடு எடுத்து கொடுத்துருக்குறோம். எல்லாமே போயிருக்கு. எல்லா கஸ்டமரும் திருப்திகரமாக போயிருக்காங்க. ஆமாம், ஒன்றும் பிரச்சனை எதுவும் கிடையாது. இந்த வாரம் எதுவும் பஞ்சாயத்தும் கிடையாது. பஞ்சாயத்தில் ஒரு மாடு போன வாரத்துக்கு தப்பாச்சு, அப்புறம் அது மாடு மாற்றி கொடுத்துட்டோம். மாடெல்லாம் மாற்றி கொடுக்குறது அதெல்லாம் கொடுத்தாச்சு. மாடு மாற்றி கொடுத்தாச்சு. இந்த வாரம் எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை அடிச்சு 3 முறை உடச்சா தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். இப்போ இந்த வாரம் கஸ்டமர் யாருக்கு வாங்கி கொடுக்காம விட்டுருக்கீங்க? அது நிறைய கஸ்டமர். 10 மாட்டுக்கு ஒரு பாட்டி வந்துச்சு, அது செட் ஆகல. அப்புறம் இன்னொரு பாட்டி வந்தாங்க, அப்புறம் அவங்களே அது மாடு தொலைவிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சுற்றி பார்த்தா தான் தெரியும். அதான் என்ன எக்ஸ்பெக்டேஷன், அவங்க என்ன நினைச்சிட்டு வந்திருப்பாங்க இங்க என்ன மாதிரி. அதாவது அங்கிருந்து நம்ம கிட்ட வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் வராங்க. கூட்டத்தை கண்டோன்னு அவங்களுக்கு மைண்டு மாறிடுது. புரிஞ்சுங்களா? நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்களா சந்தோஷம். நாளைக்கு ஏதோ தப்பாக எடுத்துட்டாங்க பண்ணிட்டாங்க யாரையும் கேட்க முடியாது. இன்னைக்கு 10 மாடு எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க ஒரு ஊருக்காரங்க. நம்மகிட்ட வந்தால் நம்ம தெளிவாக பார்த்து யோசனை பண்ணி சொல்லி எடுத்து தரோம். அவதியை நம்ம எடுத்து தரல, பொறுமையாக நல்லதை சொல்கிறோம். நல்லதுக்கு இன்னைக்கு காலம் இல்லை. அவதியில் அவங்களே தனியாக போய் எடுத்தாங்கன்னு வச்சுங்க, அதில் நல்லதும் வரும் கெட்டதும் வரும். என்ன வரும், நாளைக்கு ஒரு மாடு பால் கறக்கல, ஒரு மாடு ஏதோ உடம்பு சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு கூப்பிட்டு சொல்லலாம். ஆமாம், அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டுக்கார நம்பராக இருக்க போது இல்லை யாரை கேட்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு பின்விளைவு என்ன, அதுக்கு பின்னால் சேஃப்டி என்ன இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்க முடிகிறோம். அதான் ஹோட்டலில் ஆர்டர் கொடுக்குறமே எனக்கு 2 மாடு 3 மாடு அப்படின்னு கேட்டாக்கா இங்க கிடைக்காது. வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், எல்லாமே நல்லா செக் பண்ணி பார்த்து வாங்குற கஸ்டமர் நின்று தான் வாங்குவாங்க. சில பேர் அது விஷயம் தெரியாது, அழுக அவங்களா பார்த்து எடுக்கிற அவதியில் எடுத்துடுறாங்க. நாளைக்கு போய் பால் வரல அது வரலன்னா யாரை கேட்க? எனக்கு ஃபோன் பண்ண முடியாது. என்னை கூப்பிட்டா நான் கொஞ்சம் திட்டி விட்டுருவோம்ல. என் கூட வா, பொறுமையாக எடுத்துக்கலாம் வான்னு சொல்கிறேன். அதை கேட்காம நீங்களே தனியாக போய் எடுத்தீங்க, அப்புறம் அனுபவிச்சா நீங்க தான் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு கேட்பேன்ல. ஆமா, அதுவும் நட்டா ஆயிடுச்சுனாக்கா திரும்பி யாருக்கு போய் அவங்க கேட்க முடியும்? அதுவும் கஷ்டம்தான். ஆமா, இப்ப உங்ககிட்ட வர கஸ்டமர் கொஞ்சம் பொறுமையா இருந்தாக்கா உங்களுக்கு நல்லதா பார்த்து எடுக்கிற பொறுப்பு நம்மளுது. இருந்து ஒரு அண்ணன் வந்தாரு, போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு மாடு வாங்கினா, அது கொஞ்சம் தப்பு. சரி, மாட்டை கொண்டு வந்து கொடுத்தோம். நல்ல மாடு அந்த வாரத்தில் இல்லை, அடுத்த வாரம் வாங்க வேற மாடு எடுத்துக்கலாம்னா. அப்புறம் இந்த வாரம் வந்தாங்க, மாட்டுக்கு மாடு ஒரு சென மாடு பார்த்து வாங்கி கொடுத்தேன். அவங்க போட்ட காசு சேஃப்டி, நம்ம நம்பி வந்தோம்னா சேஃப்டி. இன்னைக்கு இல்லைன்னா 2 வாரம் கழிச்சு மாடு இருக்குதுன்னு அர்த்தம். ஆமா, லாஸ்ட்ன்றதுக்கு அந்த அளவுக்கு இல்ல, பெருசா இல்ல. தைரியமா போயிட்டு வந்த சார்ஜ் மட்டும்தான். சரி, தைரியமா அவர் இருக்கிறாரு. நம்ம போனா மாட்டை கொடுத்துட்டா, அவர் பண்ணி கொடுத்தாரு, ஒரு நம்பிக்கை அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டா. அதை விட்டு போட்டு அன்னைக்கு அவங்களே வாங்கிட்டு போயிட்டா யாரு என்ன பண்ண முடியும்? கஷ்டம், கேட்க முடியும். அடுத்த வாரம் மாட்டை தூக்கிட்டு வந்து மாட்டு வியாபாரி கேட்க முடியுமா? இல்ல பேச முடியுமா? அவங்கள கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிடுமே, மறந்துடுவாங்க. நம்ம டெய்லியும் பாக்குறதுனால யார் யார் எங்க நிற்பாங்க என்னன்னு தெரியும். தொழில் நம்ம ரெகுலரா பண்றதுனால அந்த தொழில் தொடர்பு ரொம்ப நீடிக்கும். புதுசா இருக்க மேல அவங்க அப்படி பேச மாட்டாங்கல்ல. அதுவும் சரிதானே. நம்ம கிட்ட வர கஸ்டமருங்களாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க அவங்களுக்கு சொல்லிடுங்க. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இங்க ஜிபேல மாத்தி விடுறோம், போன்பேல மாத்தி விடுறோம்னு வராங்க. பட் இங்க வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு லிமிட்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி போன்ல பண்றது அனுப்புறதா இருந்தா கூட இத்தனை இதுக்கு ஒரே கஸ்டமரை நம்ம அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டு அனுப்பி இருக்க முடியாது. அந்த மாதிரி கஸ்டமர்களும் கேஷ் கேஷ் எடுத்துட்டு வந்துருங்க, ஏடிஎம் எடுத்துட்டு வந்துருங்க. ஏதோ 5, 10, 10 ஜிபே பண்ணலாம். எல்லாமே முழுசா ஜிபே நம்பியே வந்தோம்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் வரும். இதுல இன்னும் ரிஸ்க் என்னன்னா, உங்க அமௌண்ட் அவங்களுக்கு போயிடும், ஆனா அவங்களுக்கு ஆட் ஆகாது, உங்களுக்கு அங்க டெபிட் ஆயிடும், நடுவில் நின்று போயிடும். அப்புறம் நீங்க ஐயா பணம் போயிருச்சும்பீங்க, அவங்க என்கிட்ட பணமே வரலையும்பாங்க. அவங்க மாட்டுக்காரங்க எனக்கு பணம் கொடுத்தாகணும்பாங்க. இப்போ நீங்கள் பணம் அக்கௌண்ட்ல போன அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 24 மணி நேரம் காத்துக்கிட்டு உட்காந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வருதோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு முடிச்சுக்கிட்டு இப்போல்லாம் 7 நாள் வரைக்கும் ரீஃபண்ட் ஆகணும்னா அந்த தொந்தரவு தலையில் இந்த கூட்டம் அதிகமாக இருக்கும், நெட்வொர்க் ப்ராப்ளம் வரும், அப்போ அந்த பிரச்சனை வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கேஷ் கொண்டு வந்துருங்க, ஏடிஎம் கார்டு கொண்டு வந்துருங்க. ஐயோ இப்போ நீங்கள் எல்லாமே வந்து மாட்டுக்காரர் எல்லாருமே ஒரு வயசானவங்க இருப்பாங்க, அவங்க அக்கௌண்ட்டில் அவங்களுக்கு அக்கௌண்ட்னு என்னன்னு தெரியாது, அக்கௌண்ட் மாடு கொண்டு வருவாங்க, விற்பாங்க, காசு வாங்கிட்டு போவாங்க. சில பேர் அக்கௌண்ட்டில் வரவு செலவு வைக்கக்கூடாதுன்னு பார்ப்பாங்க.
வரவு செலவு இன்னைக்கு லட்சக்கணக்கில் அவங்க அக்கௌண்ட்டில் போனால் நாளைக்கு ஐடி கட்டணும் பண்ணணும். ஆமாம், அந்த பிரச்சனை வரும். உனக்கு ஏதாவது இந்த மாதத்தில் எப்படி ஒரு 4 லட்சம் 5 லட்சம் அக்கௌண்ட்டில் வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது? ஆமாம். அவங்க கொடுக்குறவங்க இப்போ வாங்கிட்டு வராங்கல்ல, கஸ்டமருக்கெல்லாம் ஒரே ஒரு வாட்டி தான் லோன் வாங்கணும், இல்லை கடன் வாங்கிட்டு வந்தாலும் ஒரே ஒரு வாட்டி தான் காட்டுவாங்க. இவங்களுக்கு டிரான்சாக்ஷன் நிறைய காட்டும்ல எல்லாமே. அதுக்கு இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, என் அக்கௌண்ட்டுக்கு பண்ணுறாங்க. இப்போ நான் ஐடி கட்டுறேன், இது பண்ணுறேன், எல்லாம் இது பண்ணுறேன். ஆனால் இருந்தாலும் இப்போ என் அக்கௌண்ட்டுக்கு வந்து எனக்கு ஒரு 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒரு அக்கௌண்ட்டுக்கு 1 லட்ச ரூபா தான் ஒரு நாளைக்கு மாற்ற முடியும். 2 லட்சம் மீதி பணத்தில் நான் எப்படி எடுக்கிறது? நான் எங்கே போய் இங்கே வியாபாரத்தை விட்டு போய் ஏடிஎம்மில் போய் நம்ம எடுக்க முடியுமா? நம்ம பசங்க இருக்காங்க, இருந்தாலும் அவனும் வேலையை விட்டு போட்டு போய் ஏடிஎம்ல கியூவில் நின்று எடுக்கணும். அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தான், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலை. அப்புறம் அடுத்த நாள் முடி நம்ம அவங்களுக்கு அடுத்த 24 மணி நேரம் நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சு அடுத்த நாள் ஏற்றணும். அதெல்லாம் இப்போ பெரிய தொந்தரவு. நம்மக்கிட்ட விற்கிற கஸ்டமர் பொறுமையாக இருந்தாங்க, எல்லாரும் பொறுமையாக இருப்பான்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வரவங்க பணத்தோடு வந்துருங்க. 10க்கு ஜிபே பண்ணலாம், இல்லை 5-10 பார்த்தீங்கன்னா வண்டியில் கூட கொடுத்து விடுங்க, தப்பு இல்லை. சரிங்கண்ணா. நன்றிங்க. நன்றிங்க.